புது வருஷம் பிறந்தா போதும், ஜிம்முக்கு போகணும், தினமும் தியானம் பண்ணணும், புதுசா ஒரு மொழி கத்துக்கணும்னு நம்ம எல்லாரும் பயங்கர உற்சாகமா ஆரம்பிப்போம் இல்லையா? ஆனா ஒரு 2 வாரம் போகும், அந்த உற்சாகம் எல்லாம் எங்க போச்சுனே தெரியாது. ஏன் இப்படி ஆகுதுன்னு நீங்களும் பல தடவை யோசிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான பதில் இங்கே இருக்கு. ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிச்சு அது பாதியிலே நிக்கும்போது நம்ம மேலேயே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சே, எனக்கு வில் பவரே பத்தல போல அப்படின்னு தோணும். ஆனா ஒரு நிமிஷம், ஒருவேளை பிரச்சனை உங்க மன உறுதியில இல்லாம இருக்கலானா? ஆமா, பிரச்சனை நம்ம கிட்ட எவ்வளவு மன உறுதி இருக்கிறதுல இல்ல, அத நாம எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. சொல்லப்போனா மன உறுதிய பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கிற விஷயமே தப்பு. அதை சரியா பயன்படுத்துறதுக்கான ரகசியம் என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம மன உறுதி ஏன் ஒரு கட்டத்துல நம்மள கைவிட்டுடுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அது எப்பவும் குறையாத ஒரு சூப்பர் பவர் மாதிரி நாம நினைக்கிறோம், ஆனா உண்மை அது இல்ல. உங்க மன உறுதிய ஒரு செல்போன் பேட்டரி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. காலையில எழுந்திருக்கும் போது 100% சார்ஜ்ல இருக்கும். நாள் போக போக நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கடினமான முடிவுக்கும், சந்திக்கிற ஒவ்வொரு சவாலுக்கும் அந்த பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் மன உறுதியை மட்டுமே நம்பி ஒரு பழக்கத்தை உருவாக்க நினைக்கிறது பெரும்பாலும் ஃபெயிலியர்ல முடியுது. அப்போ மன உறுதியை மட்டும் நம்ப முடியாதுன்னா வேற என்னதான் வழி? இங்க தான் பழக்கங்களை உருவாக்குறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி வருது. இந்த மந்திரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பழக்கம் உருவாகிறதுக்கு நம்ம எவ்வளவு தீவிரமா செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு அடிக்கடி செய்யறோங்கிறது தான் முக்கியம். அதாவது ஒரு நாள்ல மலைய புரட்டுறதை விட ஒவ்வொரு நாளும் ஒரு கல்ல நகர்த்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். வாரத்துக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் ஜிம்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றது நல்லதா, இல்ல தினமும் ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போறது நல்லதா? மத வகை சீக்கிரமே நமக்கு போர் அடிச்சு சோர்வை கொடுத்துடும். ஆனா அந்த சின்ன சின்ன தினசரி படிகள் தான் காலப்போக்கில் பல் தேய்க்கிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் பழக்கமா மாறும். அடுத்து நாம பார்க்க போற இந்த ஐடியா கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இது ஒரு பழக்கத்தை நிலைநிறுத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மில் பல பேர் ஒரு பழக்கத்தை பாதியிலேயே விடுறதுக்கு முக்கிய காரணம் இந்த பரிபூரணவாதம் தான். இன்னைக்கு 30 நிமிஷம் தியானம் செய்ய நேரம் இல்ல, அதனால இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடலான்னு நினைக்கிறது. ஆனா நிலைத்தன்மை மனநிலை என்ன சொல்லுது? 30 நிமிஷம் முடியலையா, பரவாயில்ல, 2 நிமிஷம் பண்ணு, ஆனா பண்ணு, அந்த செயலை செய்யணும், அவ்வளவுதான். இந்த சாக்கு போக்குகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? நாம எல்லாரும் இதை பயன்படுத்துறோம். அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு டைமே இல்ல, இது எல்லாமே பரிபூர்ணவாதத்தோட வெளிப்பாடு தான். இந்த மோசமாகச்சே கொள்கை இந்த சாக்கு போக்குகளை உடைக்கிற ஒரு சூப்பரான ஆயுதம். சோர்வா இருக்கீங்களா? பரவாயில்ல, ஒரு நிமிஷம் மட்டும் செய்யுங்க. அந்த தொடர்ச்சியை, அந்த செயினை பிரேக் பண்ணாம இருக்கிறது தான் இங்க மேட்ரு. சரி, நாம இப்ப பார்த்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு சிம்பிள் மந்திரமா பார்க்கலாம். இதை நீங்க நாளைக்கே உங்க வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு புது பழக்கத்தை உருவாக்கும் போது அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுலபமா மாத்துங்க. ஆனா அதை தினமும் செய்யுங்க. உங்க குறிக்கோள் அதன் தீவிரத்தை அதிகப்படுத்துறது இல்ல, அதை செய்யற எண்ணிக்கைய, அதாவது அந்த நிலைத்தன்மையை அதிகப்படுத்துறது மட்டும்தான். இதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். உதாரணமா, நீங்க தியானம் செய்ய விரும்பினா, நான் தினமும் 2 நிமிஷம் தியானம் செய்வேன்னு தொடங்குங்க. உங்க ஒரே வேலை ஒரு நாள் கூட தவறா விடாம அதை செய்யறது தான். கொஞ்ச நாள்ல அது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா மாறிடும். அதுக்கப்புறமா அதை 3 நிமிஷமாவோ அப்புறம் 5 நிமிஷமாவோ மெதுவா அதிகப்படுத்தலாம். பாருங்க, ஒரு வாரம் பூரா நம்மளோட எஃபர்ட் எக்தம் சின்னதா தான் இருக்கணும். ஆரம்பத்துல நம்ம நோக்கம் ஒரு பெரிய யோகி ஆகிறது இல்ல, தினமும் தியானம் செய்ய உட்கார்ற அந்த பழக்கத்தை உருவாக்குறது மட்டும்தான். அதுதான் வெற்றியோட படி. சரி, இந்த அணுகுமுறையால லாங் டர்ம்ல என்ன பெனிஃபிட்னு யோசிக்கலாம். இது வெறும் பழக்கத்தை உருவாக்குறது மட்டும் இல்ல, உங்க மன உறுதியை நீங்க பயன்படுத்துற விதத்தையே மொத்தமா மாத்தி அமைக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தினமும் உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி உடற்பயிற்சி செய்ய வைக்கிறது உங்க மன உறுதியை செலவு செய்யற மாதிரி. ஆனா தினமும் 5 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யற பழக்கத்தை உருவாக்க உங்க மன உறுதியை பயன்படுத்துறது அதை முதலீடு செய்யற மாதிரி. நீங்க ஒரு தடவை அந்த பழக்கத்தை உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு மன உறுதியே தேவைப்படாது. அது தானாவே நடக்கும், பல் துலக்கிற மாதிரி தான். நீங்க ஒரு முறை செய்யற முதலீடு உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் சுலபமா மாறிடும். நாம தினமும் மன உறுதியை மட்டுமே நம்பி இருந்தா ஒரு கட்டத்துல ஒரு சாதனை உச்சவரம்ப தொட்டுடுவோம். அதுக்கு மேல நம்மளால முன்னேறவே முடியாது. நம்மள் பலர் இந்த கண்ணுக்கு தெரியாத சூறால தான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த சாட்டை பாருங்க. நீங்க மன உறுதியை தினமும் செலவு மட்டும் செஞ்சா உங்க வளர்ச்சி ஒரு மாதிரி தட்டையாவே இருக்கும். ஆனா அதையே பழக்கங்கள்ல முதலீடு செய்யும்போது உங்க சாதிக்கும் ஆற்றல் காலப்போக்குல வளர்ந்துகிட்டே எகிரிக்கிட்டே போகும். இதோட முக்கியமான பலன் இதுதான். இது வெறும் ஒரு பழக்கத்தை உருவாக்குறது பத்தினதில்ல, இது உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான உங்க மொத்த திறமையும் உங்க ஒட்டுமொத்த வெற்றி திறனையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போற விஷயம்.
ஒவ்வொரு புது பழக்கமும் உங்க திறமையோட அடித்தளத்தையே உயர்த்துது. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டதை வச்சு நாளைக்கு நீங்க தொடங்க போற அந்த சின்ன 2 நிமிஷ பழக்கம் என்ன? அது புத்தகத்துல ஒரு பக்கம் படிக்கிறதா இருக்கலாம், 2 நிமிஷம் தியானம் செய்யறதா இருக்கலாம், இல்ல 1 நிமிஷம் ஜாக்கிங் பண்றதா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சின்னதா தொடங்குங்க. மறக்காதீங்க, நிலைத்தன்மையே ராஜா.